உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இந்த நாளிலே உயரணும். ஓ ஹல்லேலூயா. இன்று இயேசுவின் நாமம் மேன்மை அடையணும். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாளை கூட கர்த்தர் கிருபையாக தம்முடைய ஆலயத்திலே நம்மை கூட்டி சேர்த்தார். இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி 2/2026 கூடும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த காலை ஆராதனை கூட கருத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தர் தாமே நம்ம மத்தியிலிருந்து நடத்தரும்படியாக நம்ம எல்லாரும் ஏகமனதாக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தையின்படியே எங்கே என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடுகிறோ அவங்க நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீரே. இருக்கிறவராக இருக்கிறவரே, இந்த மத்தியில் வந்து இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி எங்களை ஒரு கூட தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, மீட்கப்படுகிற ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தர் உச்சம் தலைமை உள்ளம் பாதவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னீரே. எங்களை சுத்திகரியும், வருகிறவர்களை சுத்திகரிப்பீராக. இந்த இடம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம், சுத்திகரிப்பீராகப்பா, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவரே நடத்துவீராகப்பா. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கிருபை செய்யும். முழு பலத்தோடும் ஆண்டவரே கர்த்தா, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்க ஆராதிக்க பசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ள அனுகிரகம் பண்ணுவீராக.
ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரஸ்தானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்ததுக்காக நன்றி. போதே இந்த தேவ ஆலயம் தேவ பிரசனத்தினால் நிரம்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும், நட முழுவதும் அப்பா ஓ தேவ தூதர்கள் இறங்கட்டும், பணிவிட ஆவிகள் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரம் தேவ ஆலயத்திலே தேவ பிள்ளைகள் மேல் தொடரட்டும். கபா ரஹாந்தரா சங்கா தபாலா ரிபாலா ஹந்தரே காரா ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்காணியார் சபைக்கு கண்காணியா இருக்கிறவரே கபாலா தாராபா கியா காபா சிகான் தானா காராபா அக்னியானவரே ஓ ஹalleluya விடுதலை கொடுக்கிறவரே கர்த்தரே ஆவியானவரே நீர் எங்கேயாவது விடுதலை உண்டு, மனதிலே விடுதலை உண்டாகட்டும், சிந்தையிலே விடுதலை உண்டாகட்டும், ஆவியிலே விடுதலை உண்டாகட்டும், ஆத்மாவில விடுதலை உண்டாகட்டும், சரீரத்திலே விடுதலை உண்டாகட்டும். ஓ ரிஹா தா காபா ஷீகாதா இந்த அபிஷேக நுகங்களை எல்லாம் முறித்து போடட்டும், பயங்களை முறித்து போடட்டும். யா தாரா திகோலோஹோ ரிபை கம்கத்தல ஹந்தரே ரஹந்தரோஹோ ஷிபா பாபா பாபா நடப்பதற்காக நன்றி, அசைவாடுவதற்காக நன்றி. ஓ ரிபா கபாலா ரேதானா ஹந்தே கோதரோஹோ ராமா மாமா ரகம் கத்தர ஹந்தரபா நன்றி ஆவியானவரே, ஒவ்வொருவரும் பலவானாய் மாற்றும். கர்த்தாவே வந்த ஒருவராகிலும் வந்த வண்ணமாய் அல்ல, கர்த்தர் ஒவ்வொருவரோடு இடைப்படுகிறார். பாடல்கள் வழியாக எங்களோடு பேசும். நாங்கள் ஏறெடுக்க போகிற துதி சோதனத்தை அங்கீகரிப்பீராக. தாவீது சொல்வது போல சங்கீதம் 34 ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே ஒன்று போல ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தரே காலத்தில் நான் சோதரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு சொன்னப்பாங்க. நாங்கள் துதிக்கு அனுகிரகம் பண்ணோம். ஆண்டவரே என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிடுறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் நீங்கள் பதில் கொடுங்க. ஆமென்றும் ஆமென்றும் வார்த்தை வழியாக எங்களோட பேசுங்க. அது முடிந்து நடக்கிற சண்டே கிளாஸை ஆசீர்வதிங்க. எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா ஆராதனை கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. போதுடைய வார்த்தையின்படியே எங்கள் ஆராதனைக்கு விரோதமாக பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்காரனுடைய சுதந்திரமாக இருக்குன்னு சொன்னீரே. எல்லா மனுஷனுடைய வன்கண் போராமை எரிச்சல் பிசாசை கிழிகள் சதி ஆலோசனைகளை நாச மோசங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி சுத்தரிக்கிறோம். அவையானுடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். சுகபத்திரமாய் கொண்டு வா. எல்லா துதிகரமும் ஊக்கே கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பீடாவே. ஆமென் ஆமென். இப்போதும் பாஸ்டர்மா வந்து நம்ம ஆராதனைக்குள்ளாக நடத்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே. ஹல்லேலூயா. அவரை போல வேறொரு நேசர் இல்லவே இல்லை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் அழைக்கிறார். நம்மளாம் கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை போற்றி பாடுவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில் அவரன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு
நெருக்கங்கள், அகமதை வருத்த, உள்ளத்தை வருத்த எல்லையில்லாத எதிர் எனக்கு வந்தாலும், எமக்கு இருக்கு, எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு என் முன் செல்கிறார். எல்லாரும் அந்த 4th பேராவை திரும்பி கரங்களை தட்டி பாடுவோம். கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த, கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த, எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா. அவரை போல வேறொரு நேசர் இல்லை. ஓ, அவரை நாம் நம்புவது ரொம்ப இனிமையான காரியம். மனுஷனை நம்பினா நம்ம ஏமாந்து போயிடுவோம், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம், ஏமாற்றம் ஆகிடுவோம். ஆனால் ஏசப்பாவை நம்பினா, ஓ ஹல்லேலூயா, அவர் கைவிடவே மாட்டார். இட் இஸ் so sweet to trust in Jesus. அவர் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நமக்கு ஒரு வார்த்தை வந்து விடுமானால், ஹல்லேலூயா, அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நாம் நிச்சயமாக வாழ முடியும். எத்தனையோ தடவை நான் ஜெபிச்சு பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவர் எனக்கு எத்தனையோ தடவை நல்லவராக ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அவர் எனக்கு விலையேற பெற்றவர். இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரை உம்மை நம்ப என்று சொல்லி ஆங்கில பாடலை பாடுவோம். It is so sweet to trust in Jesus, just to take Him at His word, just to rest upon His promise, just to know thus saith the Lord. Jesus, Jesus, how I trust Him, how I
கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஒவ்வொரு வரிகளையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாடுவோம். அப்பா இப்போ சொல்லுவார், எரிகிற கட்டையோடு சேர்ந்து எரிக்கணும். சபைக்கு வர்றது எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடல் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
முடிந்தவர்கள் சிறிது நேரம் நாம் முழங்கால் படிட்டு அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு வீட்டில் விடுதலை இருக்கோ இல்லையோ, ஆனால் சபையில் வந்தால் விடுதலை எடுத்து நல்ல வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கடந்த வாரமெல்லாம் கண்மணி போல காத்தாரே, ஒரு சேதமும் நமக்கு வரலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் பை சான்ஸ், இட்ஸ் தி கிரேஸ் ஆஃப் காட். ஏதோ தற்செயலாக நடக்கிறதில்ல, கிருபையினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்பின என்னை நீ வெட்கப்பட்டு போக விடவில்லை ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து கர்த்தரை நினைத்து நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே நான் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. இங்கே வருவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், மன்னிக்கிறவர், கிருபை மிகுந்தவர். உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நிற்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்களுடைய விளக்கு அணைந்து போகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்களுடைய விளக்கு தண்டி நிற்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீர் எங்கள் நடுவிலே உலாவி வாசம் பண்ணி உம்முடைய வாசஸ்தலத்தை எங்கள் மத்தியிலே ஸ்தாபித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓரி மானா தலா மானா ஷபா தியா நாமா கரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால், ஆவியாயிருக்கிற கர்த்தரால் ஓ மகிமையின் மேல் மகிமை அடைந்தால் மறுரூபப்படுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலையோடு நன்றி செலுத்துங்கள், விடுதலையோடு ஹல்லேலூயா. துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். நம்முடைய துதியை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரர், நம்முடைய ஸ்தோத்திரங்களை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரர், அவர் மட்டுமே பாத்திரர். ஹல்லேலூயா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லை. ஓ உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. நம்முடைய தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து ஓ அப்பா குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. விடுதலையா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களும் கர்த்தரும் ஓ இயேசு நம்முடைய நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஓ மனக்கண்களால் அவரை பார்த்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய தயவு, எல்லாம் உம்முடைய இரக்கம், எல்லாம் உம்முடைய மன்னிப்பு, எல்லாம் உம்முடைய மீட்பு. ஓ எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கை பிடித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் கைவிடவே இல்லை ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர், நீர் நல்லவர், நீர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். ஓ மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் கைவிட தெரியாது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம நிலைத்து நிற்கிறோம். எத்தனையோ குறைகள் நம்முடைய வாழ்க்கையில், ஆனால் கிருபையாய் அவர் நம்ம கைவிடவே இல்லை. நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னை கைவிடவே இல்லை, அவருக்கு என்னை கைவிட தெரியாது. ஹல்லேலூயா. அவரை விட்டால் நம்புறதுக்கு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று அப்படியே ஒரு பாடலை பாடுவோமா? ஆண்டவரே, புயல் அடித்தாலும் சரி, அலை அடித்தாலும் சரி, நான் உம்மை துதிக்கிற துதிகள் ஓயாத ஆண்டவரே. எனக்கு கரை தெரியல, எங்கே போய்கிட்டு இருக்கேன்னே தெரியல, கண்ணெல்லாம் அலையுது, எங்கன்னே தெரியல ஆண்டவரே. ஆனாலும் உம்மை துதிக்கிற துதி ஓயாதப்பா. என் நம்பிக்கை அவமா போகிற மாதிரி இருக்கலாம், ஆனாலும் என் துதிகள் ஓயாது. ஏன்னா உமக்கு என்னை கைவிட தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாருமே கிடையாது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஆராதனையில் நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே உம்மை நான் 100% முழு மனதாய் நம்புகிறேன் ஆண்டவரே. முழு மனதோடு உண்மையே நம்புகிறேனப்பா. எனக்கு வேறு யாருமே கிடையாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு புதிதாக இருந்தால் கற்றுக்கொள்வோம், நாம் பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். புயல் அடித்தாலும் மலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது.
தெரியாது. மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பல பேர், ஒரு சில பேர் பல நாட்களாக ஒரு புயலில் மாட்டிக்கொண்டு, அந்த பவுலும் அந்த குழுவும் யூரோப்பில் தான் ஒரு புயலில் மாட்டிக்கிட்டாங்களாம். அநேக நாட்களாக சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, டேயா நைட்டானே தெரியல. காற்று அடித்து கொண்ட போன அந்த போக்கிலே போயிட்டே இருந்தாங்க. தப்பி பிழைப்போம் நம்பிக்கையே இல்லை. இனிமே இந்த சுச்சுவேஷன் மாறும், நம்பிக்கையே இல்லை, மரணம்தான் என்று சொல்லி சாப்பிடாமல் 14 நாட்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து அவர்களை உயிரோடு தப்பும்படி செய்தார். ஹல்லேலூயா! அதே தேவன் தான் நம்முடைய தேவன். புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் நம்ம துதிக்கிற துதி ஓயவே ஓயாது. ஹல்லேலூயா! என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் கர்த்தர் பெரியவர். அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். வாயை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, நீர் கைவிட மாட்டீர், நீர் மாறாதவர், நீர் சர்வ வல்லமுள்ளவர் என்று சொல்லி அவரை நினைத்து துதிக்கும் பொழுது நம்முடைய அந்த சூழ்நிலை எக்ஸ்ட்ரீம் எண்டாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா! நாம் ஃபுல் ஸ்டாப் வைப்போம், ஆனால் அவர் அழிச்சிட்டு கம்மா போட்டுருவார். ஹல்லேலூயா! இட் இஸ் நாட் தி எண்ட், இட் வில் கண்டினியூ. ஹல்லேலூயா! ஒரு முறை விசுவாசத்தோடு பாடுவோம். ஆண்டவரே என்ன வேணால் நடக்கட்டும்ப்பா, நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே நான் ஓய மாட்டேன். ஹல்லேலூயா! உம்மை விட்டு நான் ஓட மாட்டேன், நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, என்னை பத்திரமா பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே. நான் உங்களை பிடிக்கிறது இல்லை, நீங்கள் என்ன என் கையை பத்திரமா பிடிச்சிக்கோங்கப்பா. ஹல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா! புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. எல்லாரும் கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா! தாவீது மகா புத்திமானா செஞ்சிட்டார். அவர் சொல்றார், ஐயோ ஆண்டவரே என் புத்தியினத்தை நிறைந்திருக்கிறீர், விழக்கூடாத இடத்துல விழுந்துட்டேன். நல்லா ஆண்டவர் உயர்த்தி வச்சார். ஆனால் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் போய் உப்பரின் மேலே உலாவி பார்க்க வேண்டாத பார்த்து விழ வேண்டாத விழுந்து அவர் சொல்கிறார், ஐயோ இப்படி விழுந்துட்டேனேன்னு சொல்லி அவர் அழறார். ஆனால் கர்த்தரையே நம்பி திரும்ப அவர்கிட்ட தன்னோட பாவங்கள்லாம் அறிக்கை பண்ணுறார். அதே மாதிரி பேதுருவை பாருங்க, ஒரு நேரம் ஒரு மலை மேலே இருப்பார் ஆவிக்குரிய ஜீவத்தில், இன்னொரு நேரம் அகல பாதாளத்தில் இருப்பார், பள்ளத்தாக்கில் இருப்பார். ஒரு நேரம் சொல்லுவார், யாரிடத்தில் போக மாட்டவர், நித்திய ஜீவாசங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நேரம் சொல்லுவார், இதுவும் அவருக்கு சம்பவிக்க கூடாதே என்று சொல்லி கடிந்து கொள்ளுவார். ஒரு நேரம் சொல்லுவார், காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன், வைராக்கியமாக இருப்பார். அடுத்த நேரம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எனக்கு இந்த மனுஷனை தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சபிச்சிடுவார். அப்படிப்பட்ட பேதுரு அந்த வசனத்தை கேட்ட உடனே இயேசு திரும்பி பார்த்தார், வசனத்தை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுது கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கர்த்தர் அப்படியே அவரை மாற்றிட்டார். நீங்கள் நம்பவே முடியாது நம்மளால். அப்படிப்பட்ட மறுதளித்த அந்த பேதுரு பெரிய அப்போஸ்தலனா ஆண்டவர் மாற்றி யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷ வாசலை திறக்கிற மனிதனாய் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா! அவர் பேதுருவை கைவிடலை, நம்மையும் கைவிட மாட்டார். நம்ம அப்படியே கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஒரே தடவை பாடிடலாமா? என்ன வேணால் வரட்டும் ஆண்டவரே, அது ஹைட்டோ அது டெப்த்தோ உயரமோ ஆழமோ, அப்பா நான் சரியில்லை, ஆனால் நீர் என்னை கைவிடாதேயும். ஹல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் உணர்ந்து பாடுங்க, மனதால பாடுங்க. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது.
நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். எத்தனையோ முறை நாம் அவரை கைவிட்டு இருக்கிறோம். அவர் கையை உதறி அந்த பாதையிலிருந்து, பரிசுத்த பாதையிலிருந்து விலகி நாம் ஓடி இருக்கோம். ஆனால் நம்ம பின்னாடியே வந்து திரும்ப நம்ம கையை பிடித்து பாதையில் கொண்டு வந்து இழுத்து நம்மை பாதையில், அவருடைய பாதையில், பரிசுத்த பாதையில் நடக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பேதுரு மனக்கசந்து அழுத போது, ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவரை மறுபடியும் உருவாக்கினார். எதுக்காக நம்பணும்? ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் இந்த பாட்டில், உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. என்ன நம்பிக்கை? ஏசப்பா என்னையும் அவரை போல மாற்றிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. அது ஒன்று தான். அவரை போல நம்ம மாறிடணும், எப்படியாவது மாறிடணும், எப்படியாவது பரிசுத்தமாயிடணும், எப்படியாவது இயேசுவை போல மாறிடணும், எப்படியாவது அவர் மனவாட்டியாக மாறிடணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவர் யார்? அவர் நாம் ஏன் நம்பணும்னா, அவர் பரம குயவன். ஹீஸ் அவர் ஹெவன்லி பாட்டர். நம்மெல்லாம் அவரோட கரத்தில் களிமண். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆண்டவரே நான் களிமண் ஆண்டவரே, இன்னைக்கு நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை உருவாக்கும். He is just not our creator, but he transforms us. அவர் உருவாக்குகிறார். உண்டாக்கினவர் மட்டுமல்ல, உருவாக்குகிற தேவன். குயவனே குயவனே என்று சொல்லி ஜெபமாக அப்படியே பாடுவோம். குயவனே குயவன் படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான
பண்ணினார். ஆனாலும் கடைசி வரைக்கும் பேதுரு சொன்னார், ஆண்டவரை எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். அந்த பெருமை அவர்கிட்ட இருந்தது. கர்த்தர் சொன்னா, நீ ஜெபம் பண்ணுப்பா, இல்லைனா நீ விழுந்துருவப்பா. ஆனால் அவர் கேட்கல, தூங்கிட்டார். என்ன நடந்தது? ஒரு முறை இல்லை, 3 முறை மறுதளித்தார். அப்போ 2 முறை சேவல் கூவின பிற்பாடு கர்த்தர் சொன்ன வசனத்தை பேதுரு நினைவுகூர்ந்தார். ஆண்டவர் திரும்பி பார்த்தார். இயேசு திரும்பி சீமோன் பேதுருவை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன வசனம் அப்போ ஞாபகம் வந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஏன் அந்த யூதாஸ்காரியோத்துக்கு இல்லாத மன்னிப்பு எதுக்கு இந்த பேதுருவுக்கு? அவனுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்னா, கர்த்தர்ட்ட திரும்பி வந்து அழுதான். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உருவாக்க மாட்டீரா? ஹல்லேலூயா, நான் மண்ணா இருக்க ஆண்டவரே, அப்பா என்னை நீர் உருவாக்கும் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட, குயவனே குயவனே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. ஜெபத்தோட பாடுவோம். ஹல்லேலூயா. குயவனே குயவனே குயவனே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. கைத்தட்டி பாடுறது ஒரு அனுபவம். ஆனால் கர்த்தரோடு இணைந்த ஆண்டவரே, நான் வந்திருக்கேன் உங்கள் சமூகத்தில், அப்படியே அமுச்சிடாதீங்கப்பா, அந்த மாதிரி போகக்கூடாது, யூஷுவலாக இருக்கக்கூடாது. இந்த ஆராதனையில் என்னை நீ சந்தியும் ஆண்டவரே. மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உன் மகத்தான சித்தம் வைத்தி. கோடி ஜனங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் இயேசுவை தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. இயேசுன்ற பேரையே கேள்விப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் இயேசு பேரை வெளிப்படுத்தி நம்மளை ரட்சித்து பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படும்படி சபையிலே கொண்டு வந்திருக்க ஒரு மகத்தான ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். புடமிடப்பட்ட மண்ணின் மேல் ஒரு பெரிதான திட்டம் வைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. அல்லையோ, ஒரு ஜபத்தோட அந்த பேராவை பாடும் ஒன்று சித்தம் போல உருவாக்கும், விருப்பம் போல உருவாக்கும். மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர். எல்லாரும் கர்த்தரை நோக்கி, புடமிடப்பட்ட மண்ணின் மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர். மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர்.
என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உங்க சித்தம் போல என்னை உருவாக்குங்க. என் வாழ்க்கையில் எவ்வளோ புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எனக்கு இயேசு ஒரு என் படகிலே உண்டு. அவர் எழுந்து அமைதலாயிரு என்று சொல்லுவார். கடலையும் காற்றையும் அதற்று அமைதிப்படுத்துகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. இந்த 3வது வாரத்தில் வந்திருக்கிற இந்த 15ஆம் தேதி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூற பண்ணுகிறார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஹல்லேலூயா. ஓ, பச்சை மரமாகி அவருக்கே இந்த பாடானால் பட்ட மரமாக நமக்கு எவ்வளோ பாடுங்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தை, இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எல்லாம் கைகளை தட்டி அறிக்கை செய்யுங்க. பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, இறையாதே அமைதலர் என்று சொல்லுவார். இன்று காண்கிற எகிப்தை இனி காண மாட்டா என்று சொல்லுகிறார். எகிப்து வரப்பண்ண வியாதியை 1000 வரப்பண்ணே உன்னை குணமாக்க பரிகாரி நான் என்று சொல்லுகிறார். எல்லா வியாதி விலகிறது. சொல்லுங்க, இயேசு நாமத்தை ஓடு, இயேசுவின் நாமத்தை எல்லா பயமும் ஓடு, இயேசுவின் நாமத்தை அமைதலாகு, இயேசுவின் நாமத்தை உன்னை கட்டி போடுகிறேன், இயேசுவின் நாமத்தை தகர்க்கிறேன், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாம் கையில தட்டி அறிக்கை பண்ணுங்க. கபா ரிபா தீனாமா ரிபாலா ஷபாலாதா ரபா கலபா ரேகோலோ தீனாமா ரஹந்த ரபா கலபா ரிபா ஷபா பாபா பாபா. எல்லாம் அடங்கி போகும், எல்லாம் அடங்கி போகும். எல்லா துதி கன மகிமை அவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அப்படியே அமைதியாக உட்காருவோம்.